எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்மிச்சி ஜோனா பேசுகிறேன். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, பானிபூரி, புதினா கொத்தமல்லி ஜூஸு, உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜூஸுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். புதினா, இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், உப்பு, சாட் மசாலா, தண்ணி. இப்போது இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் மிக்சிக்குள்ளே போடணும். போட்டு என்ன பண்ணுவீங்க? போட்டுட்டு சால்ட்டு, சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சால்ட்டு, சாட் மசாலா சின்ன ஸ்பூனில் 2 டீஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டா அப்புறமா நம்ம தண்ணி கலந்துக்கலாம். இப்போது அரைச்சதை வடிகட்டிக்கணும். இப்போது ஜூஸ் எடுத்துட்டோம். அதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி அதில் ஊற்றணும். இப்போது புதினா ஜூஸ் ரெடி. இப்போது உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு, வெங்காயம், சாட் மசாலா, சில்லி பவுட்ரு, உப்பு. வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுறணும். 1 ஸ்பூன் உப்பு, சாட் மசாலா 1 டீஸ்பூன், சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன். இப்போ பொட்டேட்டோ ரெடி. பானிபூரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அப்புறம் நம்ம பானிபூரி பொரிச்சு எடுத்துக்கலாம். சூடாயிடுச்சு. பூரி போட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது ரெடிமேட் பானிபூரி. இப்போ பானிபூரி ரெடி. இப்போ சுவையான பானிபூரி, உருளைக்கிழங்கு மசாலா, புதினா தண்ணி ரெடி. நீங்களும் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.